ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சரோட சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அடுத்த வந்து லிங்க் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் விட்டுருக்காங்க. கால் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கால் லெட்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்டர்ட் நம்பரு அந்த என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறம் பயோடேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணுறது தான். இதை பற்றி ஃபர்தராக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம கொடுக்குறோம். தென் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்து நேற்றைய தினமே வந்து ரிலீஸ் பண்ணதான் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் இதை பற்றி. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த முறையில் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டிஆர்பி இப்போ டிஎன்பிசி ஒரு ரேஷியோ பேஸ்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டிஆர்பி ஒரு ரேஷியோ பேஸ்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்க எல்லாத்துக்கும் ஜாப் அப்படின்றது நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க் பேஸ்டு ஒன்று இருக்குது. டெட் எக்ஸாம் வந்து முன்னாடி பாஸ் பண்ணாங்க. அந்த இயர் ஆஃப் அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு போஸ்டிங் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா மார்க் நம்ம ஹை லெவல் வாங்க இப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம கிளியர் பண்ணியிருந்தாலும் நம்ம மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற 2013 கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க 2013 தான் அப் டு டில் டேட் வரைக்கும் டெட்டு பாஸ்க்குரிய வெயிட்டேஜ் மார்க்கும் அவங்க வாங்கியிருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குது. டேட் ஆஃப் பர்த் இது பேஸ்டும் நம்மளுக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ரிட்டர்ன் நம்மளுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட் வந்து விழுவாங்க. ஓகேவா? இப்போ மோர்லெஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு வரும் இதில். ஓகேங்களா? ப்ளஸ் இதில் செகண்ட் சிவி லிஸ்ட் நம்மளுக்கு வருமா அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வேக்கன்சி பொறுத்தளவு இன்னும் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பட் எல்லாருமே கோரிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட்டு அதை பற்றின தகவல் நம்மளுக்கு இது வரைக்கும் வரல. கேட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றத ஒரே ஒரு ரீசன் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் தற்காலிக ஆசிரியர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து 2022 டைமில் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஓகேவா? ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வச்சு இப்போ வந்து ஆர்டர் காப்பி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டான ஒரு அப்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இது போஸ்டிங்கே வந்து கிடச்சிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க 2022 அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுனது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது கண்டிப்பாக வந்து ஒரு சாத்தியப்படும் அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஜாப்ன்றது அவங்களுக்கு கிடைக்குது. அப்படின்ற போது நம்மளுக்கும் வந்து இது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி நம்மளோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு கிடைக்கணும் நம்மளுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஆனால் பட்டு வேக்கண்ட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதை பொறுத்துலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இது வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோ நம்ம கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.